அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை கனவுகள் அனைத்தும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குருவும் செவ்வாயும் தற்போது செவ்வாய் குருவை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. நீங்கள் பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கிளை தொழில் தொடங்கும் முயற்சிகள் கை கூடுங்க. அதாவது புதிதாக அலுவலகமோ அல்லது மற்ற தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்து அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல் வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் அல்லது மனை கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இப்பொழுது அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற வாய்ப்புகள் உருவாகுங்க. பழைய நகைகள் கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை நல்லபடியாக இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் என எதிர்பாராத பல அத்தியாவசிய பொருட்களை வீட்டில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால மண் சம்பந்தமான பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல் வீடு, மனை அல்லது நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள், கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதாலும் எல்லா விதத்திலுமே நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆனால் சிறிதளவு பணம் செலவழியும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும்போது பயணங்கள் பலன் கிடைக்குங்க. என்ன மாதிரியான பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அவற்றால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்க இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட தூர பயணங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டுங்க. கூட்டு தொழில் நடத்துபவர்கள் தனித்து இயங்க முற்படுவாங்க. தந்தை வழி உருவில் இருந்த விரிசல்கள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற ஆலயங்கள்
ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறுங்க. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல பல நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் உங்களுடைய ராசிநாதனாகவும் இருப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இக்காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான துணை. அதை எப்போதும் கைவிடாதீங்க. பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது. இக்காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விதத்திலும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. சுக்கிரன் நீச்சத்தில் இருப்பதால ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. என்னதான் முயற்சித்தாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. இதனால் படிப்பில் மனம் தீவிரமாக படியுங்க. நினைவாற்றலும் சகிப்பு திறனும் அதிகரிக்குங்க. பல மாணவ மாணவிகளுக்கு நேர்முக தேர்வுகள்ல பங்கேற்றால் வெற்றி பெறுவது உறுதி என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வந்த நிலையில ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த வாரத்துல வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த பண விரயம் குறைய இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அண்டை நிலத்தாரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பதால பகையுணர்ச்சி மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு வென்றிருப்பது நல்லதுங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரால் பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பதால உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சிறு பின்னடைவுகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் செவ்வாயினுடைய தோஷத்தை அடியோடு போக்குங்க. வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றில் பரிகார தீபம் ஏற்றுவது குருவினுடைய அஷ்டமஸ்தான் தோஷத்தை போக்க உதவும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.